அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் இயற்றிய மீனாட்சி ஸ்தோத்திரத்தைத்தான் பார்க்க இருக்கிறோம். அதனை பார்ப்பதற்கு முன்பாக தமிழர்களின் தொன்மைக்கு சாட்சியாகவும் இன்றும் உயிர்ப்போடு இருக்கும் ஒரு நகரம் மதுரை மாநகரம். அந்த மதுரை என்றவுடன் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மதுரையை அரசாலும் மீனாட்சி அம்மன் விட்டிருக்கும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் கோயில். 5000 வருடங்களுக்கு மேல் இன்றும் மக்கள் வாழும் உலகின் ஒரு சில நகரங்களில் நம் மதுரை மாநகரும் ஒன்று. மதுரை நகருக்கு ஆளவாய், நான்மாடக்கூடல் போன்ற பல பெயர்கள் இருக்கின்றன. இந்த மிகச்சிறந்த பெருமையை தருவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலாகும். இந்த கோவிலில் உள்ள அம்பிகையானவள் மீனாட்சி அங்கையர்க்கண்ணி என அழைக்கப்படுகிறாள். பார்வதி தேவியின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்வது இந்த கோயில். கடம்ப மரங்கள் ஒரு காலத்தில் இங்கு அதிகம் காணப்பட்டதால் நம் மதுரைக்கு கடம்பவனம் என்கிற ஒரு பெயரும் உண்டு. அதனால்தான் மீனாட்சி அம்மன் கோவிலின் தலவிருட்சமாக கடம்ப மரமே இன்றும் இருக்கிறது. ஒரு முறை ஆதிசங்கரர் தீர்த்தாடனம் செய்வதற்காக காலடியில் இருந்து வரும் சமயம் ஒவ்வொரு திருத்தலமாகச் சென்று அங்குள்ள இறைவனை வழிபட்டு அத்தெய்வத்தின் மீது ஸ்தோத்திரங்களை பாடி வழிபட்டார். அப்படி வரும்போது மதுரை நகருக்கு வந்து அங்கு குடிகொண்டிருக்கும் மீனாட்சி அம்மனை வழிபட்டு அந்த அம்பிகை மீது அவர் இயற்றிய மீனாட்சி ஸ்தோத்திரத்தைத்தான் இன்றிலிருந்து நாம் ஒரு 8 நாளைக்கு பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள், இப்பொழுது முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்ரீவித்யே சிவவாமபாகநிலையே ஸ்ரீராஜராஜார்ச்சிதே ஸ்ரீநாதாதி குருஸ்வரூப விபவே சிந்தாமணி பீட்டிகே ஸ்ரீவாணி गिरिजानुताङ्घ्रिकमले श्रीशाम्भवी श्रीशिवे मध्याह्ने मलयध्वजादिपसुते मां पाहि मीनाम्बिके. श्रीविद्ये शिववामभागनिलये श्रीराजराजार्चिते श्रीनाथाति गुरुस्वरूपविभवे चिंतामणि पीटिके श्रीवाणी गिरिजानुताङ्घ्रिकमले श्रीशाम्भवी श्रीशिवे मध्याह्ने मलयध्वजादिपसुते मं पाहि मीनाम्बिके. श्रीविद्ये शिववामभागनिलये श्रीराजराजार्चिते श्रीनाथाति गुरुस्वरूपविभवे चिंतामणि पीटिके श्रीवाणी गिरिजानुताङ्घ्रिकमले श्रीशाम्भवी श्रीशिवे मध्याह्ने मलयध्वजादिपसुते मं पाहि मीनाम्बिके. இதன் பொருள், ஸ்ரீ வித்யாகவும் சிவனின் இடது பாகத்தில் இருப்பவளும் குபேரனால் பூஜிக்கப்பட்டவளும் ஸ்ரீநாதர் முதலிய குருவடிவிலே மெளிரும் பெருமை கொண்டவளும் சிந்தாமணி பீடத்தில் இருப்பவளும் ஸ்ரீ சரஸ்வதி துர்க்கை ஆகிய தேவியரால் பூஜிக்கப்பட்டவளும் மலயத்வஜன் மகளுமாகிய மீனாம்பிகையே என்னை எப்பொழுதும் காத்தருள்வாயாக என வேண்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.